வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 தொடக்கம் 10:30 வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:55 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 6:37 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:31 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை நட்சத்திரமும் பின்பு ரோஹிணி நட்சத்திரமும் நிலவுகிறது. கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். சுரவர வருஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஜினி சங்கரதோஷிணி கில்பிஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்தினுதே ஜெய ஜெய கே மகிசாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே ரம்யகபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை, வைகாசி மாதத்து திங்கட்கிழமை, வைகாசி திங்கள். பொதுவாக இந்த பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஒரு வாரத்துக்கு கூட இந்த பொங்கல் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு வற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே இந்த வைகாசி மாதத்து திங்கட்கிழமையில் அந்த பொங்கல் நிறைவு பெறுகின்ற வகையிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பொங்கல் வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அவ்வாறு இந்த பொங்கல் வழிபாட்டிலே அந்த ஊரிலே உள்ளவர்கள் மட்டுமல்ல, அயல் ஊரிலே உள்ளவர்கள், தொலைவிலே உள்ளவர்களெல்லாம் முன்னைய காலத்திலே மண்டில் மாடு பூட்டி இந்த பொங்கல் பானைகள், பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு சென்று முதல் நாளே அங்கு சென்று அந்த வைகாசி விசாகத்திலே அங்கே பொங்கல் வைத்து கொள்வார்கள். அது தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இந்த வைகாசி திங்கள் வரையிலே இந்த பொங்கல் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. அவ்வாறான இந்த பொங்கல் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களில் நாமும் பொங்கல் பொங்கி அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும்.
வாழ்வில் சந்தோஷம் பொங்கும், இன்பம் பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும். நாம் ஆலயத்திலே சென்று இந்த பொங்கல் பானை வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அவ்வாறான சிறப்போடு கூடிய பூஜையிலும் கலந்து கொள்வதோடு நாளைய தினம் வைகாசி மாதத்து மூல நட்சத்திரம், வைகாசி மூலம், ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை நாள். பல்வேறு இடங்களிலே, பாடசாலைகளிலே, ஆலயங்களிலே, கலைக்கூடங்களிலே இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நடைபெறுகின்ற பொழுது இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் கலந்து குருபூஜையிலே வழிபாடுகள் செய்வதும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை பாராயணம் செய்வதும் எல்லா சிறப்புகளும் தரக்கூடியது. பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர் ஞானசம்பந்த பெருமான். 3 வயதிலே தேவாரம் பாடிய அற்புதமான ஞான குழந்தை அந்த ஞானசம்பந்தர். தந்தையாரோடு நீராடச் செல்லுகின்ற பொழுது அந்த குளக்கரையிலே பிள்ளையை அமர வைத்துவிட்டு சிவவாத விருதியராகிய தந்தையார் நீராடச் செல்லுகின்றார். அங்கே உள்நீச்சல் அவர்கள் மூழ்கி தியானத்திலே இருக்கிற பொழுது தந்தையை காணாது இந்த குழந்தை அலறுகிறது, அம்மா அப்பா என்று அலறுகின்ற பொழுது இறைவன் இறைவியோடு சேர்ந்து இறங்கி வந்து உமையம்பாள் ஞானப்பால் கொடுத்தால், அதனாலே அவர் ஞான சம்பந்தனானார் என்றெல்லாம் சிறப்புகளோடு கூடியதாகவும், அந்த குழந்தை 3 வயது குழந்தை தந்தையார் நீராடி விட்டு வெளியே வந்ததும் பாயை பால் வடிந்த வண்ணம் இருக்கிற பொழுது அதட்டுகின்றார். யாரிடத்திலே எச்சில் பாலை வாங்கி கொடுத்தாய், நீ அந்தண சிறுவன் என்கிற பொழுது அவன் ஆகாயத்தை பார்த்து, தோளுடைய செவியன் விட ஏறியோன் தூவன் மதிசூடி காருடைய சுடலைப்படி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரால் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமேவிய பெம்மானே என்று 3 வயதிலே இந்த ஞான குழந்தை ஞானப்பால் குடித்ததினாலே ஞானம் ஏற்பட்டு ஞான சம்பந்தமாகி இந்த தோருடைய செவியன் என்கின்ற தேவாரத்தை பாடினார் என்ற அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த குருபூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 45 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது. பல்வேறு அறநெறி பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பூஜையிலே கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூஜை நாளைய தினத்திலும் சகலரும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. இக்குறளினுடைய பொருளாக, ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. இக்குறளினுடைய பொருளாக, ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கின்றான் என்று சொல்லப்படுதல் நல்லது. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியான இன்றைய நாளிற்குரிய மங்களேசி பகுதிக்குள் செல்லலாம். மற்றுமோர் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.